நிர்வாகிங்கிறது இவரா போட்டுக்கிட்ட ஆளுங்க. அவ்வளவு நிர்வாகிகள் இருந்தாக்கா அப்புறம் இன்னொரு உதாரணம் தான் சொல்ல முடியும். ஜானகி அம்மாவும் ஜெயலலிதாவும் பிரிஞ்ச போது ஜானகி அம்மா கூட அத்தனை நிர்வாகிகள், அத்தனை எம்எல்ஏக்கள், அத்தனை அமைச்சர்கள் எல்லாம் போனாங்க. எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சா? அப்புறம் ஜானகி அம்மா போய் இந்த காலில் தானே விழுந்தது. ஜானகி அணி மாதிரி தான் பழனிசாமி எல்லா உறுப்பினர்கள் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் அவங்க கிட்ட இருக்காங்க. மக்கள் யாருமே அவங்க தான் திருப்பி இந்த தடவை 8 இடத்துல டெபாசிட் போயிருக்குங்க. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே காணுங்க. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம். யாராவது ஒருங்கிணைக்க வந்தால் வேலையற்றவர்களுக்கு நான் பதில் சொல்வேன்னாக்க முன்ன வேலையற்றதா தூக்கி ஓரம் போட்டிருக்காங்க. அவங்களுக்காவது ஒரு ஓரத்துல முடிச்சாவது இருக்குது. நீ பிளாட்ஃபார்ம்ல கிடங்க. நீ யாரு பேசுறதுக்கு? ஒரு தொண்டர்கள் யாரும் இல்லாத 2 பேர் கேபி முனுசாமி உங்க 2 பேர்த்தையும் கட்சி விட்டு நீக்கினாக்க ஒருங்கிணைப்பு நடக்க போகுதுங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒருங்கிணைப்பு உறுதியா நடக்கும். நிச்சயமா நடத்துறோம். ஏன்னா இவங்களுக்கு இதுக்கு வரல தடைக்கெல்லாம் இருந்தது மோடி அண்ட் கோ. எடப்பாடி இல்லை என்றாலும் ஒருங்கிணைப்பு. ஆமா, எடப்பாடி தள்ளிட்டு போட்டுக்கிட்டு போக வேண்டியது.